உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் வீட்டுக்குள்ள வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றியா? வாடா பார்க்கலாம். வாடா. வா. இழுத்துட்டு போங்க சார். மாமா, என்ன மாமா இவ்ளோ நடந்துட்டு இருக்கு? நீங்க பாட்டுக்கு அமைதியாவே இருக்கீங்க. உங்க புள்ளைய அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க மாமா. தயவு செஞ்சு வந்து பேசுங்க மாமா. மாமா வேற யார்கிட்டயாச்சும் பேசி அவரை விட சொல்லுங்க மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா பேசுங்க மாமா. ஏய் பேசுறா என்னத்த பேசுறது? அத வாரண்டோட வந்திருக்காங்களே, இதுக்கப்புறம் உங்களை என்னத்த பேச சொல்ற? எதுவா இருந்தாலும் இனிமேல் கோர்ட்டு தான் முடிவெடுக்க முடியும். இவங்க கிட்டலாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. விடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்னோட அட்வொகேட் கிட்ட பேசிக்கிறேன். கொடுங்க சார். நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் மரியாதையை கூப்பிடும் போதே நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லனா எங்க டியூட்டியை செய்ய விடாம தடுத்ததுக்காகவும் ஒரு கேஸ் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதா இருக்கும். பாத்துக்குங்க. அட என்ன சார் நீங்க இவன் கிட்ட போய் இவ்வளவு நேரம்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? சட்டு பிடிச்சி இழுத்துட்டு போய் இவனை ஜீப்ல ஏத்துங்க. கான்ஸ்டபிள் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுது சார். நீங்க கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா விசாரிச்சு அப்புறம் நடவடிக்கை எடுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இங்க பாருங்கம்மா, எப்படி வேலை செய்யணும்னு நீங்க எங்களுக்கு சொல்லி தர தேவையில்லை. எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள். இன்ஸ்பெக்டர், அக்யூஸ்ட ஹேண்ட்கப் போட்டு இழுத்துட்டு போங்க. எஸ்கேப் ஆயிட போறான். என்னடா இதெல்லாம்? சார் சார் வேண்டாம் சார். சொன்னா கேளுங்க ப்ளீஸ் சார். நம்பர் 1 ஷெஃப், நம்பர் 1 ஹோட்டல்னு என்னென்ன சீன் போட்ட நீ? ஏய், இனிமே நீ பூஜ்யம்டா. போய் ஜெயில களி திங்கிறதுக்கு பிராக்டிஸ் எடு. அப்படியே அதுக்கான ரெசிபி என்னன்னு கேட்டுக்கிட்டேன்னா அங்கேயே ஒரு வேலையை பார்த்துக்க. உன் ஃபியூச்சருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீயும் அங்கேயே நம்பர் 1 ஷெஃப் ஆயிடலாம். போ. யோ, கூட்டிட்டு வாங்கயா. மாமா விடுங்க, அவரை போகாதீங்க ப்ளீஸ். அவரை விட்டுருங்க. எங்க சார்? இருங்க இருங்க. கடவுளே, நாங்க யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? எதுக்காக எங்களுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுத்து எங்களை சோதிக்கிற? ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் இடையில ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் இவ்ளோ பிரச்சனையை கொடுத்தா என்னால எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லு?
நான் தாங்கிக்கிறது கூட இருக்கட்டும். இப்ப அவர் மனசுக்குள்ள என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பாரு? அவரு ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் நான் தானே. அவரு நினைக்க மாட்டாரா? அவரோட வாழ்க்கையில திரும்பவும் என்ன ஏத்துப்பாரா? சொல்லு சாமி, எதுக்காக இப்படி செஞ்ச? இங்க பாரு சாமி, என் புருஷன் எந்த தப்புமே பண்ணல, அது உனக்கே தெரியும். எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டே நீ அமைதியா இருந்தா அதை விட வேற அநியாயம் எதுவுமே இருக்க முடியாது. அதனால அவரை வெளியே கொண்டு வரதுக்கு நான் என்ன செய்ய போறேன்? இந்த போராட்டத்துல கடைசி வரைக்கும் நீ எனக்கு துணையா இருக்கணும். அப்படி இல்லைன்னு வை, அப்புறம் என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாது. கணவனை மீட்கிறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டியா? ஏன் தமேந்தி எப்படியெல்லாம் ஆட்டம் போட்ட? உன் மெஸ்ஸை எழுதி தர்றேன்னு சொல்லி என்னை வர வச்சு கடைசியில என் மூஞ்சில கரிய பூசி அனுப்புனல. அது பத்தாதுன்னு என்னோட பரம எதிரியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வெறுப்பேத்தன. எல்லாத்துக்கும் சேர்த்து உங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உங்க 2 பேரோட வாழ்க்கையிலையும் இனிமே நிம்மதியே இருக்காது தமேந்தி. நீ எந்த சாமியை வேண்டுனாலும் சரி, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ம். ஏன் கண்ணே, உன் புருஷனை போலீஸ் பிடிச்சதா கேள்விப்பட்டேனே, நெசமாவா? ஆமா பாட்டி. கவலைப்படாத கண்ணே, இந்த சாமி சக்தி வாய்ந்த சாமி. உன் புருஷன் எந்த தப்புமே பண்ணாம இருந்தா கண்டிப்பா இந்த சாமி உன் புருஷனை வெளியே கொண்டாந்துடும். நம்பிக்கையோட இரு, இந்த சாமி உனக்கு துணையா இருக்கும். ரொம்ப நன்றி பாட்டி. நல்லா வேண்டிக்க கண்ணே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.